ஜிகிர்தண்டா ஆடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயங்கள் நடந்திருக்கு. அன்றைக்கி என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் சவுண்டு வேறு மாதிரி இருப்பாங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு ஜாஸ் பேண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஜிகிர்தண்டா ஆடியோவில் இருக்குது. அது வந்து அதில் ஒர்க் பண்ணும்போது அதில் சில ஆஸ்திரேலியாவில் நான் அங்கே இருக்கும்போது அந்த பாட்டு பண்ண வேண்டியிருந்தது. அப்போ அவங்க வந்து ஒரு லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் 2 பேர், ஹேமிஷ் ஸ்டூவர்ட்னு சொல்லி ஒரு ட்ரம்மர், அதுக்கப்புறம் கிரஹாம் ஜெஸ்ஸின்னு சொல்லி ஒரு சாக்ஸோஃபோன் பிளேயர், அவங்க 2 பேரும் நான் தற்செயலாக மீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க வந்து இது ஏன் ஒரு பேண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து என்னுடைய ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் பேண்டும் ஜிகிர்தண்டா ஆடியோ மூலியமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது நான் வந்து இந்த என்டையர் டீம் ஆஃப் ஜிகிர்தண்டாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஒரு கம்ப்ளீட்லி லைஃப் ஆல்டரிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அது இருந்தது. அது தவிர வந்து இங்கே கடலூரில் வந்து செல்வா பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப 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 எனர்ஜெட்டிக் பேண்டு. அதாவது செல்வா பேண்டில் இருக்கிற எல்லாருமே மினிமம் 20 வருஷமாக டெய்லி 12 மணி நேரம் இசை வாசிப்பாங்க. அதான் அவங்களுடைய வாழ்க்கை தொழில், அதான் அவங்களுடைய லைஃபே. வாசிப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, தூங்கி எழுந்திரிச்சு வந்து சாப்பிட்டு திருப்பி வந்து மியூசிக் வாசிப்பாங்க. அதில் வந்து அந்தோனிதாசன் தான் அதோடைய லீட் சிங்கர். அவர் வந்து ஃபோக் சர்க்யூட்டில் எப்படி வந்து இங்கே ஃபிலிம் மியூசிக் வரதுக்கு முன்னாடியே கானா பாலா வந்து கானா சர்க்யூட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாரோ, அதே மாதிரி ஃபோக் மியூசிக்கில் வந்து அந்தோனிதாசனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேர் இருக்குது தஞ்சாவூர் அந்த சைடில். ஸோ அவர் வந்து இந்த செல்வா பேண்டை கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு பாண்டிய நாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ராக் பர்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் வந்து அப்படியே ரோட் சைட்லேயே ரெக்கார்ட் பண்ணோம் அந்த ட்ராக்கை. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப நான் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிகிர்தண்டாவில் வந்து பிரதீப் குமார் பாடியிருக்காரு. அதுக்கும் நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ண விரும்புகிறேன். இதை தவிர வந்து இங்கே இந்தியாவில் இருந்தோம், அப்புறம் சிட்னி, அப்புறம் யூஎஸ், இங்கே இதெல்லாம் நிறையா மியூசிஷியன்ஸ் வந்து இதில் ஒன்றா சேர்ந்து ஒரு குக்கூவில் எப்படி வந்து ரொம்ப எல்லாமே லைவ் மியூசிக் கம்ப்ளீட்லி அக்கூஸ்டிக் சவுண்டில் இருந்ததோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இதில் வந்து எலக்ட்ரிக் மியூசிக், அதாவது லைவாக வாசிக்கிறது, இசைக்கருவிகள் வந்து கரண்ட்டுடைய உபயோகத்தோடைய நம்மளுடைய இசைக்கருவி ஆம்பிளிஃபை பண்ணுற இசைக்கருவிகள் நிறைய யூஸ் பண்ணி நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த ஜிகிர்தண்டோட மாஸ்டரிங் வந்து லியோன் ஜவாஸ் வந்து பண்ணியிருக்காரு. அட்டகத்தீக்கு அவர் தான் பண்ணார். அவர் வந்து ஒரு 18லேருந்து 20 கிராமி வின்னிங் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து மாஸ்டரிங் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஜிகிர்தண்டாவில் ரொம்ப ஃபேவரட்டான ட்ராக் வந்து பாண்டிய நாட்டு சாங் தான் இருந்தது. அது வந்து ரொம்ப நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். அவர் அதை போட்டு அந்த பாட்டு பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆல்பம் இதுக்கப்புறம் ஒரு 4-5 ட்ராக் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது வந்து அவர் வந்து எந்த சார்ஜுமே வாங்கிக்காமல் ஒரு ஆல்பம் காஸ்ட்லியாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் வந்து ஜிகிர்தண்டாவில் இருந்தது, குக்குலேயே இருந்தது. ஜிகிர்தண்டாவில் 9 ட்ராக்ஸ் இருக்குது. அதில் வந்து லைவ் மியூசிஷியன்ஸ் ஒரு 50-60 பேர் சேர்ந்து அதில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்து எல்லாருக்குமே, அதாவது மூவியோட ஸ்டைலுக்கும் அப்புறம் அந்த ட்ரெய்லரு, அப்புறம் லுக் அண்ட் ஃபீல், இப்போ நாங்கள் வந்து இமேஜின் பண்ண நான் வந்து நிறைய மூவிஸ் இந்த கேசினோ, இந்த மாதிரி குவிண்டன் டாரண்டினோ மூவிஸு, வெஸ்ட் மூவிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இந்த சவுண்டில் ஒரு ஜாங்கோ அன்சைல்டு மாதிரி ஒரு மூவி நம்ம ஊரில் எடுத்து அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதை வந்து எங்கள் ஆசையோட அதிகமான ஒரு நாங்கள் டிசர்வ் பண்ண தேவையில்லாத அளவுக்கு சவுண்டெல்லாம் வந்து அவங்க பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் ரொம்ப மீடியாவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணல, பேசல, எதுவும் பண்ணல. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நான் எல்லா மீடியா பர்சன்ஸ்க்கும், அதாவது இந்த அளவுக்கு என்னுடைய இன்வால்மெண்ட்டே பெருசாக இல்லாமல் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இன்னி வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசி எதுவும் பெருசாக ஒரு கான்ட்ரவர்ஷியலாக எப்படி பண்ணுறீங்க வரதில்லை போதில்லைன்னு ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இந்த மூவியில் வந்து ப்ரொடியூசர் சார் வந்து நான் சைன் பண்ணுற அன்றைக்கி மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எதாச்சுமாக ஒரு வாட்டி சிவிகுமார் சார் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று மீட் பண்ணேன். ஸோ எந்த விதமான ரெக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளோ பாட்டு, எங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போ முடியும், அந்த மாதிரி எந்த விதமான ப்ரெஷரும் இல்லை. கார்த்திக் சுப்பராஜா அதோட கம்மியாக தான் மீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம், ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துட்டு இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய இதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இமோஷ்னலி எங்களை வந்து கரெக்டாக நாங்கள் ஒரு வேலை போகணும் அப்படின்ற மாதிரி எங்களை ஒர்க் பண்ண வச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜிகிர்தண்டா வந்து மியூசிக்கலியும் ரொம்ப வேக்கியாக ஒரு எக்ஸென்ட்ரிக், அதாவது எங்கள் டீமே கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்காக தான் இருக்கும். அதை வந்து ரொம்ப ஈஸியாக எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது.
ஸோ கார்த்திக் அப்புறம் இந்த குரூ அப்புறம் மூவி பார்த்ததுக்கப்புறம் நான் 2-3 சவுண்ட் ட்ராக்லாம் ஆட் பண்ணேன். செம்மையாக இருந்தது. அந்த ஒரு பிரேக்கிங் பேட் டிவி சீரிஸ் பார்க்கும்போது எந்த மாதிரி ஒரு என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷன் வருமோ அது வந்து எனக்கு அந்த ரஃப் கட்லேயே வந்தது. ப்ளஸ் இதில் சிட்னியில் நான் ஆல்மோஸ்ட் 2 months இருந்தேன் இந்த ஜிகிர்தண்டா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நான் வந்து போகும்போது 5 பாட்டு இருந்தது, திருப்பி வரும்போது 9 பாட்டு இருந்தது. அந்த 4 பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக சிட்னியில் பண்ணோம். நான் வந்து இந்த லைஃப் ஆஃப் பைக்கு வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி இங்கேருந்து பாம்பே ஜெஸ்டி வந்து அந்த மைக்கேல் டானா ஸ்டுடியோஸ் ஹான்சிமரோட ஸ்டுடியோக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க்கிங் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதாவது இந்த ஒரு ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சுட்டு, ஆனால் அவங்க அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்டர்நெட் மாதிரி தெரியணுன்றதுக்காக நிறையா சாஃப்ட்வேர் ஏமாத்து வேலைகள்லாம் பண்ணி அதை மாஸ்க் பண்ணி பெரிய ஸ்டுடியோ நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி அதை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணதை நான் சும்மா ஹெல்ப் பண்ணேன் சாய்ஷவனுக்கு. அந்த டெக்னாலஜியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கே வேணால் இருக்கலாம் வேர்ல்டில், நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் சாங் ரெக்கார்டிங் வந்து கூட இருக்கிற மாதிரி பண்ண முடியுன்றது எனக்கு தெரிய வந்தது. ஜிகர்தண்டாவில் ஆல்மோஸ்ட் நிறைய ட்ராக்ஸ் வந்து நம்ம ரிமோட் ரெக்கார்டிங் தான் பண்ணுவோம். சிட்னியில் நான் இருப்பேன், இந்த ஜாஸ் பேண்ட் பண்ணும்போது வந்து ட்ரம்மர் அங்கே இருப்பாங்க, பேசிஸ்ட்டு கீபோர்டிஸ்ட்லாம் இங்கே இருப்பாங்க. கம்ப்ளீட்லி சூப்பராக ஸ்ட்ரீம் லைன்டாக நாங்கள் வந்து அந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணி எக்ஸென்ட்ரிக்காக முட்டாள்தனமான ட்ராக்ஸ் கூட நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய எல்லா சவுண்ட் ட்ராக்ஸ்க்குமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அது நிஜமான ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் சப்போர்ட்டாக எனக்கு தெரியுது. இந்த ப்ரொமோஷன்ஸு அது இது எனக்கு எதுவும் அந்த மோடே எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களுடைய டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் லெவலில் வி டோன்ட் டிசர்வ் ஸோ மச் ஆஃப் லைம்லைட். ஸோ எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜிகர்தண்டா டீமுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார்.